கதையில போயிடலாமா? கதையோட ஓப்பனிங் சீன்ல கடலுக்கு நடுவுல மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கப்பலை தான் காமிக்கிறாங்க. இதுல பிடிச்ச மீனெல்லாம் கப்பலை டம்ப் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதை தூக்கி கொட்ட அந்த கப்பல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு 2 பேர் இன்னைக்கு எவ்வளவு மீன் மாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது பார்த்து அவங்க 2 பேரோட கனவே பெரித ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி நமக்கு காமிக்கல. அப்படியே அந்த சீனை கட் பண்ண ஒக்கினவா அப்படிங்கிற ஒரு தீவுல கவாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க டடாஷி அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. அவர் இந்த படத்தோட ஹீரோ, இவங்களோட ஃபியான்சே. நம்ம ஹீரோயினுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. எரிக்கான்னு ஒரு பொண்ணு, ஆக்கின்னு ஒரு பொண்ணு. இந்த 3 பேரும் எதுக்காக தனியா ஒக்கினவா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு வந்திருக்காங்கன்னா, இன்னும் 6 மாசம் கழிச்சு இவங்க எல்லாருக்கும் கிராஜுவேஷன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஹீரோ வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாரு. அவர் கொஞ்சம் பணக்காரருமே கூட. அதனால இவங்க 3 பேரும் தங்குறதுக்கு அவர் தான் இங்க வீடுமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. இவங்க 2 பேரும் 6 மாசம் தான் கிராஜுவேஷன் முடிஞ்ச பிறகு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோக்கு என்ன கவலைன்னா, அவரோட அங்கிளுக்கு இந்த தீவுல ஒரு இடம் இருக்கும். அதைத்தான் இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாரு. இதுல என்ன பிரச்சனைனா, அந்த வீடு வந்து கடலுக்கு பக்கத்துல இருக்குமா. அதனால ஏதாட்டும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி பயப்படுவாரு. இவங்களும் எனக்கு நீச்சல் எல்லாம் தெரியாது, நான் ஒன்னும் கடல் பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் உள்ள பாப்பாங்களா, இவங்க வந்தது 3 பேர் தான். ஆனா அந்த கேங்ல எரிக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு உண்டு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாய்ஸ்ட பேசிட்டு இருக்கதை பார்த்ததான் இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு உள்ள போறாங்க. போனா நம்ம ஹீரோயின் அந்த எரிக்கா அப்படிங்கிற பொண்ணு கிட்ட அதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாய்ஸ் தான், இங்க இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் சுத்தி காமிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. தெரியும் உன்னைய பசங்களே பிரிக்க முடியாது அப்படின்னு. ஆனா அந்த ட்ரிப்பை நம்ம 3 பேர் மட்டும் தான் என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கோம். சோ ஒரு பசங்களை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் பசங்க இல்லைன்னா போர் அடிக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஆக்கி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. கொஞ்சம் சப்பியா இருப்பாங்க. கிட்ட அந்த ஊரோட மேப் எடுன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஷாப்பிங் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரதுக்கு இருட்டிடுச்சு. இவங்க 3 பேரும் பார்த்து வச்சிருக்கிற இடத்துக்கு நடந்துதான் போய் ஆகணும். ஏன்னா எந்த வண்டியுமே போகாது. இதுல அந்த எரிக்கா அப்படிங்கிற பொண்ணு வந்து புலம்பிக்கிட்டே தான் நடந்து வந்துட்டு இருப்பா. அவ்வளவு தூரமாப்பா வீட தள்ளி பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துருப்பாளா. அதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நமக்கு இந்த வீடு ஃப்ரீயா கிடைச்சதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நீ இவ்வளவு காசு செலவு பண்ணிட்ட. நமக்கு இந்த பிளான் ரொம்ப நாள் இருக்கு, அதுக்குள்ள எல்லா காசும் செலவு பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்னப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற பணக்காரன், கிராஜுவேஷன் முடிஞ்ச பிறகு நீ ஃப்ரீயா இருந்துக்கலாம், நாங்க அப்படியா படிச்சு முடிச்ச பிறகு வேலை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு போல. இந்த கேங்ல ஆக்கின்னு ஒரு பொண்ணு உண்டுல, அவ திடீர்னு காட்டுக்குள்ள ஊத்து பாத்துக்கிட்டே இருக்கா. உங்களை பின்னாடி திரும்பி ஆக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல உங்களுக்கு அந்த ஸ்மெல் அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பா. அது ஏதாட்டும் காட்டுக்குள்ள சேர்த்து போயிருக்குமா, நீ உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டை பார்த்து நடந்து போக ஆரம்பிக்க நமக்கு காமிக்கிறாங்க. அந்த புதருக்குள்ள ஒரே ஒரு கண்ணு மட்டும் தெரியுது. அந்த வீடு கிட்ட வந்ததும், எப்பா வீட்டு திறமா உள்ளது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லும்போது, ஹீரோயின கதவு திறக்கிறாங்க. திறந்த உடனே உள்ள இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இது என்ன ஸ்மெல்லுன்னே தெரியல, ஆனா எதுவுமே செத்து போகல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எல்லா ஜன்னலே திறந்து விடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு மூச்சு காத்தே வருது. இந்த ஆக்கி பொண்ணு இருக்கான திடீர்னு ஏதோ ஒண்ணு பாத்துட்டு கத்துறா. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அந்த டேபிள் கிட்ட ஏதோ ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. ஹீரோயின் அதை பாத்துட்டாங்க. எதுவுமே இல்லமா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் கண்டிப்பா ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதியா சொல்ல, ஹீரோயின் அவ சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகும்போது திடீர்னு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு ஓடுமா. அவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய 3 பேருக்கு தூக்கி வாரி போடுறது. இப்ப அங்க ஓடுனது என்னது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் குழம்பு இருக்க நம்ம ஹீரோயின் கையில ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த டேபிளை நோக்கி நெருங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த டேபிள்ல இருந்து பழைய டேபிளுக்கே நம்ம ஹீரோயினை தாண்டி ஓடி போகுமா. அவ்வளவுதான் ஓடியே போய் அந்த கிரியேச்சர் அந்த டேபிள வச்சு நசுக்கு அவ்வளவுதான் ரத்தம் பிரிச்சிருது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தா ஒரு மீன், அதுக்கு கால் முளைச்சிருக்கு. இது என்னது, மீனுக்கு எப்படி கால் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதை தூக்கி முதல்ல வெளியே போடுனா நாத்த தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. வாய்க்குள்ளே முடங்குவாங்க. உனக்கு தேவையான நீ தூக்கி போடாண்டி அப்படின்னு சொல்லிட்டு முடங்குவாடா. என்னடி சொன்ன அப்படின்னு இருக்கா போகும்போது நம்ம ஹீரோயின் நான் தூக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போறாங்க. அதை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நடந்து வரும்போது நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அவர்கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவர் இதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாரு. இதை மட்டும் நம்ம நியூஸ் சேனல் கொடுத்தோம், நாளைக்கு குளோபல் நியூஸ் செய்தாமா அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பாரா. அதே சமயத்துல அந்த மீன் அடைச்சு வச்சு பேக்குக்குள்ள கேஷ் நிரப்பி நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி பறந்து போறதை நம்ம காமிக்கிறாங்க. என்னால முடிஞ்சா என்னோட அங்கிள் நாளைக்கு அங்க வந்து என்ன பிரச்சனை பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலை கட் பண்ணிட ஹீரோயின் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க. அதே சமயத்துல கடற்கரையில எதுவும் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில இவங்க 3 பேரும் அன்னைக்கு பிளான் படி இன்னைக்கு எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோயினும் திறந்து பார்த்துட்டு கோவமா எரிக்காவை பாக்கிறதுக்காக வராங்க. என்னன்னா நேத்து பார்த்து அந்த 2 லோக்கல் பாய்ஸ் இங்க ஃபன்னா இருக்கிறதுக்காக எரிக்கா கூப்பிட்டுருக்கா. இது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காம நம்ம எரிக்காவை தனியா கூப்பிட்டு அவங்க 2 பேரும் போக சொல்ல அப்படின்னு சொல்லும்போது, பிளான்ல ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூப்பிட்டு எரிக்கா மாடிக்கு கிளம்புறா. நம்ம ஹீரோயினும் ஆக்கிய பார்த்து அப்ப நம்ம 2 பேர் தானா அப்படின்னு சொல்லும்போது, ஆக்கி என்னமே அந்த மீன் கதையை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அடிச்ச அதே ஸ்மெல் இன்னைக்கு அடிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க அப்படியே அந்த சீன் கட் பண்ணி மேல எரிக்காவை பார்த்தோம். அந்த பசங்கள ஒருத்தன் நம்ம ஹீரோயினும் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பானா. உன நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, அவ வந்து பாக்குறதுக்கு வேணா அழகா இருப்பான், அவ ரொம்ப போரிங்கான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பேரும் 3 சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 பேரும் இங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் மூக்கு போத்திப்பானுங்க. கொஞ்சம் அதை ஏமாலதான் அடிக்குது சொல்ல வரீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்ல இங்க ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லும்போது அப்பதான் எரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஒரு பெரிய ஷார்ப்பு வீட்டுக்கு மேல நடந்து வந்திருக்கு. அதை பார்த்து எரிக்கா கத்த அந்த 2 பேரும் திருச்சி வெளியே ஓடி போயிருவானுங்க. இவங்க 2 பேரும் என்னாச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்படி எரிக்கா கீழே கிடப்பா. அங்க ஒரு ஷார்க்கு கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள
வேற பாத்துட்டு இருக்கோம். அப்படியே தவந்து இங்க வந்துடலாம் பாக்கும்போது அந்த ஷார்க் இவங்க 2 பேரையும் பாஞ்சு வந்து கவலான்னு வரும். அந்த ஷார்க் அந்த டோர்ல மாட்டிக்கி எரிக்க அந்த ஷார்க்கோட காலி கீழே மாட்டிப்பா. நம்ம ஹீரோயின் எப்படி எரிக்கா வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த ஷார்க்கும் கதை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுந்துரும். நம்ம ஹீரோயின் செவுத்துல அடிச்சு கீழே மயங்கி விழுந்துருவாங்க. எரிக்கா அப்படியே அந்த இடத்துல தப்பிச்சு விடலாம் பார்க்கும்போது ஆக்கி எரிக்காவோட காலை பிடிச்சிட்டு என்ன காப்பாத்து, என்னால இந்த இடத்துல வந்து நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவா. இதுல அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியாம எரிக்காவோட காலை பிடிச்சு என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எரிக்கா அவளோட மூஞ்சில மிதிச்சுட்டு என்ன ஊற்றி அந்த இடத்துல தப்பிச்சு விடுறா. நேர கழிச்சு முடிச்ச நம்ம ஹீரோயின் ஆக்கி அந்த இடத்துல தூக்கிட்டு மேல நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து ஷார்க்கும் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க மேல போய் ஒரு ரூம்ல கதவை சாதிப்பாங்க. அங்கதான் எரிக்கா உட்காந்துருக்கா. திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு அந்த ஷார்க் இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள அந்த கதவை உடச்சிட்டு உள்ள வரோம். நம்ம ஹீரோயின் ரொம்ப தூரம் தூக்கி வீசப்படுறாங்க. திடீர்னு எரிக்கா ரொம்ப வழியில கத்த ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்களோட கால்ல அந்த ஷார்க்கோட கால் இருக்குல்ல அது குத்திட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் ஒரு சேர் எடுத்து அது மேல வீசி இவங்க பக்கம் அந்த ஷார்க் இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வேட்டையாடான்னு வரும்போது அவங்க சைடு நகண்டு அந்த ஷார்க் அப்படியே அந்த ஜன்னல் வழியா தூக்கி வெளியே வீசிட அந்த ஷார்க் கீழே விழுந்து இறந்து போகுது. அதை பார்த்து அவங்க பெருமூச்சு கூட விட்டுருக்க மாட்டாங்க. இதுக்குள்ள ஒரு கொடூரமான விஷயம், ஆயிரக்கணக்கான மீன்கள் கூட படையெடுத்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை இவங்க ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க இதுக்குள்ள நிறைய பேர் அந்த மீனை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீடியோ எடுத்து நெட்ல போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் அந்த மீன் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அது எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல வந்து நம்ம எரிக்காவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க. அதை வந்து பிளர் பண்ணிருப்பாங்க, வாய்ஸுமே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து மைனர்ல ஆனா அவ புலம்பிட்டு இருப்பா, இதுக்கா நான் மேக்கப் போட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு தடாசி கிட்ட வந்து போன் வருது. ஏன்னா அவருமே நியூஸ் பார்த்திருப்பாரு. அவங்களோட வாய்ஸ் கேட்ட பிறகுதான் இவருக்கு நிம்மதியாவே இருக்கும். சரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சரி டோக்கியோல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் போறாரு. என்னன்னு பார்த்தா முன்னாடி அவ்வளவு டிராபிக். ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டு வெளியே நடந்து போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் போன்ல டடாஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் அந்த போன் எடுத்து காதுல வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து டோக்கியோக்கு வந்துடாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த செகண்டே நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருந்து யாரோ ஒருத்தர் அலர்ன சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். நம்ம ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த இடத்தோட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இல்ல எரிக்காம அந்த 2 பசங்களும் நம்ம எழுத விட்டோமோ அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிளம்புறத பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ததாசிக்கு ஏதாவது ஆயிருக்கும் போது பயமா இருக்கு, நான் இப்பவே டோக்கியோ கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல இதான் பார்த்தல வெளியே அவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப கண்டிப்பா பெய்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே கேட்க எனக்கு ததாசிக்கு ஏதாவது ஆயிருக்கும் பயமா இருக்கு, நான் கண்டிப்பா போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்னைய கூட்டு போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எரிக்கா அந்த 2 பேர் கூட ஜாலியா இருப்பா, இவன் மட்டும் இங்க தனியா இருக்கணும்ல, அதனால நம்ம ஹீரோயின் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த உன்னோட லைஃபை என்னால ரிஸ்க்ல வைக்க முடியாது, இங்க இருந்து எரிக்காவை பாத்துக்க, நான் அந்த நேரத்துல மிச்சது காரணம் அவன் பயத்துல இருந்தா அதனாலதான் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஃபேமிலி அவன் மட்டும்தான் சொல்லி இதை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை இடத்த விட்டு கிளம்ப இங்க நம்ம ஹீரோயின் டிக்கெட் எடுக்கலாம் போகும்போது அங்க ஒர்க் பண்றவங்களும் இல்லமா ஃபிளைட் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இங்க கெஞ்சிட்டு இருக்கதான் அங்க ஒருத்தர் பாத்துட்டு போறாரு. அதே சமயத்துல சம்மர் ஹவுஸ்ல பார்த்தோம்னா அங்க இருக்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா, இல்ல ஆக்கி சாபம் விட்டுட்டு இருப்பா, என்ன விட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க செத்து பேரு நம்ம ஹீரோயின் வந்து டிக்கெட் ஃபுல்லா ஆயிடுச்சு, டிக்கெட் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே அவங்களுக்கு அந்த ஃபிளைட்ல சீட்டு கிடைக்க அவங்க அந்த ஃபிளைட்டுக்குள்ள போகும்போது அவங்களோட சீட்ல போய் உட்காரும் போது அவங்க கிட்டே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவரை நம்ம ஆல்ரெடி பாத்திருப்போம். அவரோட லேப்ல இந்த நியூஸை பத்தி பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க இது டோக்கியோல உள்ள கிளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது இந்த ஐலாண்ட்ல உள்ளதுதான், டோக்கியோல உள்ளதை காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அங்க இருந்து எந்த கிளிப்பும் அந்த மாதிரி இல்லாமா அப்படின்னு சொல்லும்போது அங்க ஏர் ஹோஸ்டர் வந்து டேக் ஆஃப் பண்ண போறோம், லேப் உள்ள மடக்கி வைங்க அப்படின்னு சொல்ல அவங்க மடக்கி வச்சிருவாரு. வந்தா 2 பேரும் அறிமுகப்படுத்திப்பாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர், என்ன ஒரு கொடுத்தாலும் நான் பண்ணிட்டு இருப்பேன். இவரோட நேம் வந்து ஷிராக்காவா, ஒரு கேமராமேனா இருக்காரு. இவர் வெக்கேஷனுக்காக ஓகேனாவா வந்தாரா, இப்ப மறுபடியும் எதுக்காக டோக்கியோ போயிட்டு இருக்காருன்னா டாஸ்க் வந்திருக்கு டோக்கியோல போய் போட்டோ எடுத்து கொடுக்க, அதனாலதான் போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு படுத்து தூங்கும் போது கூட நம்ம ஹீரோ பத்தின ஞாபகமா தான் வந்துட்டு இருக்கோம். திடீர்னு ஃபிளைட்டுக்குள்ள கசகச சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்ன அப்படி நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி விண்டோவே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஷிராக்காவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க பேய் இறந்த மாதிரி இருக்காரு, என்ன சொல்லி நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம வந்து ஐலாண்டே முக்கிற அளவுக்கு அங்க டோக்கியோ சிட்டில மீன்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த கேப்டனுக்குமே வழி தெரியல இங்க இறங்குறத தவிர, எல்லா கேப்டன்ஸுமே கான்டாக்ட் பண்ணி பாத்துட்டாரு, திருப்பி யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. இவங்க வேற கம்மியா இருக்கு, திரும்ப போக முடியாது, சோ இறங்கிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு முடிவெடுக்க இவ்வளவுதான் ஃபிளைட் இறங்க ஆரம்பிக்குது. லேண்ட் பார்ட் ஃபுல்லாவே மீன்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அந்த மீன் எல்லாம் பட்டு ஃபிளைட்டோட டயர்லாம் தெரிச்சு போக ஃபிளைட் கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. உள்ள எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஃபிளைட் கிராஷ் ஆயிட்டு இருக்கும் போது பயங்கரமா தீ பிடிக்க ஆரம்பிக்குது. ஆக்கி வந்து டிவி ஷோ பாத்துட்டு இருப்பா. மேல அந்த 2 பசங்க வேலையை முடிச்சுட்டு கீழே நடந்து வர உங்களை கூப்பிட்டு நீங்க மட்டும் நடந்து வரீங்க, இருக்கவங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு ஏதோ மூட் ஆஃப் இருக்காத இங்க 2 பேரும் கிளம்ப சொல்லிட்டா அப்படி சொல்ல இவங்க 2 பேரும் இந்த வீட்டோட கிளம்புறானுங்க. 2 பேருமே பேசினதுல ஆக்கி வந்து நியூஸ் பார்க்க முடிட்டா. பாத்துறது டிவி ஷோ தான், இருந்தாலும் அந்த ஃபிளைட் கிராஷ் ஆயிட்டு அப்படிங்கிறது மேல ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. இதோட நம்ம கிராஷ் ஆன ஃபிளைட்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே சமூகம் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஏர்போர்ட் உட்கார வச்சு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே லக்கிலி எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. நம்ம கேமராமேன் வந்து மெட்ரோல ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கான், எல்லாமே கோஸ்ட் ஏரியால மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஓடிஹா அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லி அங்கேயே போய் மீன்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சான் அப்படி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு பாத்திரம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த டவுன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. உடனே இவங்க 2 பேரும் இந்த இடத்துல கிளம்ப முடிவு பண்றாங்க.
கேமராமேன் நம்ம ஹீரோயின் கூட வராரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, அவருக்கு இந்த ஏரியால வேற ஒரு வேலை இருக்கும், அதை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறேன். நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டுட்டு அவரோட வேலையை பார்க்கலான்னு கிளம்பும் போது திடீர்னு அவருக்கு ஒரு மெயில் வருது. அதை செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு புது டாஸ்க் வந்திருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட இந்த வாக்கிங் ஃபிஷ் பத்தின ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க் வந்திருக்கு. இவர் அந்த சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி இமெயில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சயின்டிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோவோட போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. இப்படி நம்ம ஹீரோவை தெரியும்னா நம்ம ஹீரோயின் பிளைட்ல வச்சு அப்பப்போ நம்ம ஹீரோட போட்டோ தூக்கி பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப இவர் பாத்துருப்பாரு. சோ இப்ப என்ன முடிவு பண்றாருன்னா நம்ம ஹீரோயின் கூட தொடர்ந்து போனா நம்ம ஹீரோவை பிடிச்சிடலாம், நம்ம ஹீரோவை பிடிச்சா அந்த சயின்டிஸ்ட பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோயின் போன பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில நம்ம ஹீரோயின் போற ட்ரெயினுமே கண்டுபிடிச்சு வந்துருவாரு. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க அவர்கிட்ட, எனக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம 2 பேரும் போக போற பாதை வந்து ஒரே பாதை தான், அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதா என்னோட ஒர்க்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசன் சொல்ல மாட்டாரு. நீங்க ஒன்ஸ் டாடாஷியை மீட் பண்ண பிறகு நம்ம 2 பேரும் ஸ்பிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே ஒத்துப்பாங்க, கூட ஒரு ஆள் இருந்தா நல்லது தானே அப்படின்னு. இது நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். கொடுக்குறா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி கோபைலைட் ஒரு மாதிரி ட்ராக்கே பாத்துட்டு இருக்காரு. அப்படின்னு சீன் இங்க கட் பண்ண எரிக்கா ரூம் போட்டு தட்டிக்கிட்டே இருக்கேன். என்னாச்சுன்னா ரொம்ப நேரம் எரிக்கா அந்த ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. உள்ளதான் தட்டி பார்த்தாலும் உள்ள இருந்து எரிக்கா உள்ள வராத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. சோ இவனும் கதவு திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வீடு ஃபுல்லாவே ஒரு மாதிரி கேஸா ஃபில் ஆயிருந்தல, அதே மாதிரியான ஒரு கேஸ் இப்ப அவளோட ரூம் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு. எரிக்கா நீ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போய் பார்த்தா உள்ள கட்டில போர்வையை போட்டு மூடிட்டு படுத்திருப்பா. போர்வைக்குள்ள இருந்து எரிக்கா என் கிட்ட வராது, எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திட்டு இருப்பா. இவள அந்த போர்வை போய் விலைக்கு பார்க்கும்போது அவளோட உடம்பு ஒரு மாதிரி கிரீனிஷா ஆகி ஒரு மாதிரி கோலான்னு இருக்கிறா. இங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து நம்ம நினைச்ச மாதிரி கிராஷ் ஆயிடுச்சு. அவங்களும் மயக்கத்துல இருந்து தட்டி தடுமாறு முடிக்க இவங்க கூட வந்து மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே பயங்கர காயத்தோட இருக்காங்க. ஆனா இவங்களும் கேமராமேன் மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காங்க. பக்கத்துல தான் ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அங்க நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஸ்டேஷன் வரைக்கும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க எரிக்கா வந்து அந்த மீன் மூலமா இன்ஃபெக்டட் ஆயிட்டா போல அந்த ஷார்க் வந்து இவர் அட்டாக் பண்ணிருக்கும் போது லைட்டா ஸ்கிராச் போட்டிருக்கோம். ஆக்கிய பார்த்து என்னோட ஃபேஸ் மாறிடுச்சுல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடியை போய் அவரோட மூஞ்சி பார்க்க போறா. அதை பார்த்து அவ ஆச்சரியப்பட அவரோட வாயில இருந்து ஃபுல்லா கேஷா லீக் ஆக ஆரம்பிக்குது. இன்ஃபெக்டட் ஆனவங்க வந்து இப்படி ஃபுல்லா கேஷா எமிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஃபர்ஸ்டே பாத்துருப்போம் எல்லாமே இருக்கும். கால் வந்து அதுக்கு இவால்வ் ஆகி அந்த கால் உருவான மாதிரி இருக்காது. ஆர்டிபிஷியலா ஏதோ இரும்பு கால்கள் வச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய குழாய்கள் வச்சு மெயின்ல எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கும் அதெல்லாம் அட்டாச் ஆயிருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி அந்த கால்லாம் நகல்ற மாதிரியான ஒரு மெக்கானிசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். எரிக்கா அவரோட ஃபேஸ பார்த்து கதற ஆரம்பிக்கிறேன், இது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கேமராமேனும் நம்ம ஹீரோனும் எப்படியா அந்த ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன ட்ரெயின் வரும் சொன்னீங்க, ஒரு ட்ரெயினையும் காணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. சார் எங்களுக்குமே தெரியல, வர வேண்டிய ட்ரெயின்ல திடீர்னு சஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல பசங்களுக்கு தான் ஆன்சர் தெரியுமே, இவங்களுக்கு நடந்த மாதிரி தான் மத்த ட்ரெயினுக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இங்க யோசிக்க, சரி சிட்டில நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா போக வேண்டிய பாதைக்கு ஈஸியான பாதையா புரிஞ்சுதான் போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சிட்டியை பார்க்கும்போது இந்த சிட்டில எந்த ஒரு அட்டாக்கும் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இவங்க வந்த நேரம் அந்த மீன்களும் இங்கே வந்துருச்சு. மக்கள் எல்லாம் திருச்சி ரோட்ல ஓடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாம எங்கெங்கெல்லாமோ போய் முட்டி மக்கள் எல்லாரும் கூத்தா செஞ்சுட்டு இருக்காங்க. மீன்களால சாகிறவங்களோட எண்ணிக்கையை விட பதறத்துல சாகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனை யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதுல வச்சா அந்த சைட்ல இருந்து பேசுறது நம்ம ஹீரோ தான். நான் டடாஷி பேசுறேன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் நம்ம ஹீரோயின் கேக்குது. நம்ம ஹீரோயின் ஆச்சரியத்துல டடாஷி இது நீயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேசுறான்னு போகும்போது அந்த சைட்ல இருந்து ஒரு வார்த்தையும் வரல. நெட்வொர்க் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது, நீங்க அங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்க. பிரயோஜனம் இல்ல, அந்த சைட்ல இருந்து காலும் கட் ஆகிட. அதே சமயத்துல நம்ம கேமராமேன் இங்க இருந்து போறதுக்கு ஒரு ட்ரக்கும் கண்டுபிடிச்சிட்டாரு. 4 ட்ரக் பக்கத்துல போயிட்டாரு. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கத்துறாங்க, ஐயோ உன் பக்கத்துல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த அங்க இருந்து ஒரு சுறா இவனை ஓடி வந்து கவலான்னு வரும். ஆனா கேமராமேன் எப்படி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துறேன். கேமராமேன் நெவர் டைஸ் அப்படின்னு சும்மா சொல்லியிருக்காங்க. தப்பிச்சிட்டாங்க. ட்ரக்ல இடிச்சு மயக்கமான சுறா வந்து இவங்களை ரிவர்ஸ்ல துரத்தி வர ஆரம்பிக்குது. அந்த ஐகானிக்கான ஷாட் இவங்க 2 பேரும் அந்த சுறா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கேன். லெஃப்ட் எடுத்து பக்கத்துல ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அதை ஏறி குதிக்கிறாங்க. சுறாவை இவங்களை பிடிக்க முடியாம அந்த இடத்துக்கு ஓடிட. அப்பதான் இவங்களுக்கு மூச்சே வரும். மூச்சை இழுத்து விடுறதுக்குள்ள மேல இருந்து சுட்டு தண்ணி விடுமா என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆக்டோபஸ். அதே ஃபர்ஸ்ட் கேமராமேனோட கழுத்தை பிடிச்சு திருக்கலாம் போகுமா நம்ம ஹீரோயின் அவனை காப்பாத்தலாம் சொல்லி போகும்போது அவனை தூக்கி வீசிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கும். உழுத இடத்துல ஒரு மினி ட்ரக் இருக்குமா, அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாரு. இங்க நடந்த கலவரத்துல நம்ம ஹீரோட ஃபோர்ட் கீரை விழுந்துரும். அதே சமயத்துல அந்த ரோட்ல லட்சக்கணக்கில் மீன்கள் படையெடுத்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு வேற நேரம் இல்ல, அந்த இடத்துக்கு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஷோல்டர்ல லைட்டா அடிபட்டு ஹீரோயினுக்கு அந்த டென்டிகல்ஸ் மூலமா அடிபட்டா இன்ஃபெக்டட் ஆயிருவோம் அப்படிங்கிறது தெரியாம அந்த வண்டியில போயிட்டு இருக்கு. நம்ம கேமராமேன் வானத்தை பார்த்துட்டு அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்க ஒரு கவர் பறந்து போயிட்டு இருக்கோம். பார்த்த நம்ம ஹீரோயின் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ணி இல்ல சம்மர் ஹவுஸ்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு. பாக்கி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு எரிக்க ஒரு மாதிரி வியர்டா நடந்து வந்துட்டு இருக்க. நேத்துல ஆக்கி படியில கீழே விழுந்து எந்திக்க ஒரு மீன் மூலமா அவளோட காலிலே அடிபட்டுரும். எரிக்க மேல இருந்து பாஞ்சு வந்து ஆக்கி மேல விழுந்துருவாளா. ஆக்கி அந்த இடத்துல தப்பிச்சு போகலாம் பார்க்கும்போது எரிக்க ஆக்கியோட காலை பிடிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரி இருக்கா. ஆக்கி அவளோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா வெறுப்பை எடுத்து கொட்ட ஆரம்பிக்கிறான். இதை வச்சு எப்பவுமே நீ காமெடி தான் பண்ணிட்டு இருப்ப, அது மட்டும் இல்லாம
இல்லாம நான் ஒரு அழகே இல்லாத பொண்ணு அப்படின்னு மாதிரிதான் நீ எப்பவுமே என்ன நடத்திட்டு இருப்பேன். இப்போ உன்னோட நிலைமைய பாத்தியா, எவ்வளவு கேவலமா இருக்குன்னு உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது கேப்பா ஆக்கி எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கோரியோட ஃப்ரெண்டு கூட அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்ணதானே, அதை மட்டும் அவ கண்டுபிடிச்சா அவனை கண்டிப்பா சும்மாவே விட மாட்டா. எப்படி இருக்குன்னு தெரியுமா, உன்னோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரியான ஒரு மூஞ்சோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட எக்ஸ்டெண்டா ஆக்கியோட கையில வந்து ஒரு கல்லு கிடைக்கும், அதை எடுத்து அவரோட மூஞ்சில போட்டு டங்குன்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அதே சமயத்துல நம்ம ஹீரோயினும் கேமராமேனும் உடைபா அப்படிங்கிற ஒரு சிட்டியை நோக்கி போறாங்க. இந்த சிட்டில தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, அப்ப இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருப்பாங்க. அந்த சிட்டிக்குள்ள யாரையும் போக விடாம ஒரு படையா இருக்கு, இங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் கேட்கும்போது, சிட்டிக்குள்ள வாக்கிங் பீஸ் அலோவ் பண்றது நாங்க வந்து குறைக்கலான் இருக்கோம், அதனால யாரையுமே இந்த இடத்துக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கேக்குறாங்க அந்த சிட்டில உள்ள சிவிலியன்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுங்க ஆன்சரே பண்ண மாட்டாங்க. அந்த சிட்டிக்குள்ள யாரையுமே அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, அவனுங்களை தள்ளி விட்டுட்டாரா நம்ம ஹீரோயின் உள்ள போயிடலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க வெளியே இழுத்து போட்டுட, கண்டிப்பா அவங்க உள்ளதான் இருக்கணும், இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க வருத்தத்துல இருக்கும்போது அப்படியே ஸ்பான்டேனியஸா சம்மர் ஹவுஸ்ல இவ இயற்கையா அடிச்சு கொண்டுட்டா போல நடந்த டிராமாலியா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. எல்லாரும் எங்க போனீங்க, நான் அந்த இடத்துல தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்து போக ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல எரிக்கா சாகும் தருவையில இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தா அப்படிங்கிறத நினைச்சு அழுதுட்டு இருப்பா. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயின் என்ன உள்ள விடுங்க, நாங்க உள்ள பேய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் உள்ள போக ட்ரை பண்ணாலும் நம்ம கேமராமேன் தான் ஹீரோயினை சமாதானப்படுத்துவாரு. நம்ம ஹீரோயினை இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்மளால ஒழுங்கா பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட இறங்கியே வர மாட்டானுங்க. இவரு தான் நம்ம ஹீரோயினை அப்படியே டக்கு எடுத்து கொண்டு போவாரு. இங்க சிட்டி ஃபுல்லாவே கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு, எப்படி நம்ம சாக போறோம் அப்படிங்கறதுனால பிடிச்ச பொருள் எல்லாம் கடையில திருடி திங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலயும் ஒரு சில ஒரு படி மேல போய் இது கடவுளோட செயல், நம்மளோட பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக தான் கடவுள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியும் பேச ஆரம்பிக்க, அதே சமயத்துல இந்த நாட்டோட பிரசிடென்ட்டுமே இது வந்து எந்த ஒரு வைரஸுமே ஸ்ப்ரெட் பண்ணல அப்படின்னு மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம கேமராமேன் நெட்ல அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் எங்க தங்கி இருக்காங்கன்னா இவரோட அபார்ட்மெண்ட்ல தான் இவங்க ரெண்டு பேரும் தங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரும்போது என்னோட மொபைல் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது லைவா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இதுல ஒரு பாடி ஸ்ட்ரெச்சில் வந்து தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்களா, திடீர்னு மூடி இருந்த துணி வந்து நகன்றோம். எரிக்கை எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஒரு நிலைமையோட அங்க ஒருத்தர் இருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் அந்த இடத்துல கட் ஆக அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. சோ அப்பதான் இவர் யோசிக்கிறாரு எதுக்காக கவர்மெண்ட் மக்களுக்கு வைரஸ் பரவுது தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஆனா இவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு, எதுக்காக கேமராமேன் ஆகிறத சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட அப்பா வந்து தப்பே பண்ணாத ஒரு குற்றத்துக்காக கைது பண்ணப்பட்டிருக்காரு. வருடங்கள் ஜெயில இருந்த பிறகு இவர் உண்மையான குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டில அவர் என்னமே ஒரு குற்றவாளி மாதிரி தான் பாத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அவமானத்திலே அவர் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாரு. என்னோட அம்மாவுமே உண்மையான குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலே இறந்து போயிருப்பாங்க. இதனாலதான் ஒரு கேமராமேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஆனா இப்ப கூட என்னால எது உண்மை அப்படிங்கறத சொல்ல முடியல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் எதையும் கண்ணால பாக்குற வரைக்கும் நம்ப மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் தகாஷி எங்கேயும் உயிரோட தான் இருக்காரு, நான் அதை இன்னுமே நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதே சமயத்துல இவர் தேடக்கூடிய ஒரு சயின்டிஸ்டோட ப்ரோகாஸ்ட் பாக்குறாங்க. பார்த்து நம்ம ஹீரோயின் நான் இவரை நிறைய தடவை பாத்துருக்கேன் தகாஷி கூட அப்படி சொல்ல, லாஸ்ட் டைம் கூட தகாஷி அவர்கிட்ட ஏதோ வாக்கிங் பிஷ பத்தி கேட்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராகானே அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனவட்ட தகாஷி இருக்காரோ அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போறாங்க. வெளியே நடந்து இருப்பாங்க. அங்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மீனெல்லாம் சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அதுங்க மசிஞ்ச மாதிரி தெரியல, ஆனா கேஸ் ஓவர்ஃப்ளோ ஆகி அதுங்களே வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. நான் பாத்துக்கிட்டே ஆக்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது எரிக்கா மாதிரி அஃபெக்ட் ஆன நிறைய பேர் இருக்கிறத பாக்குறா. அந்த கால் உள்ள மிஷின்கள்லாம் இருக்குல்ல, அதுங்க வந்து மீன்களை தூக்கி போட்டுட்டு மனிதர்களை கோஸ்டா எடுக்க ஆரம்பிக்குதுங்க. நான் பார்த்து பயந்துகிட்டே போயிட்டு இருக்கும் போது முன்னாடி எரிக்கா இருக்கிறதையும் பாக்குறா. அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய வீட்டையும் வந்து அடைஞ்சிட்டாங்க. உள்ள போய் காலிங் பெல் அடிச்சு பார்க்கும்போது யாருமே உள்ள இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியே இல்ல. ஆனா வீடு திறந்து இருக்கு. உடனே கதவு திறந்துட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்ல, திரும்ப போயிடலாம் அப்படிதான் சொல்லி நினைப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கீழே ததாஷியோட ஷூவை பார்க்க அவ இங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ரூம் அலச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு ரூமை திறந்துட்டு ஆச்சரியமா பார்த்து நிக்கிறாங்க. அதுதான் அந்த சயின்டிஸ்டோட லேப். உள்ள போய் பார்த்தா அந்த வாக்கிங் ஃபிஷ் பத்தின பல ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு. அதை திறந்து ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஓகே அவ்வளவுதானே ஃபர்ஸ்ட் எல்லாரும் நடந்திருக்கும். அங்க கிடைச்ச ஒரு சாம்பிளை வச்சு இவர் வந்து இந்த ரிசர்ச் பண்ணிருக்காரு. இவரோட லெஃப்ட் ஆர்மை வெட்டி வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காரு. கூட தான் தடாஷியா இருந்திருக்கான். ஆனா இதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான் இன்ஃபெக்டட் ஆன மிருகங்கள் எல்லாம் ஒரு மாதிரியான கேஸை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதுல இருக்கக்கூடிய இந்த மெக்கானிசம் அந்த கேஸை யூஸ் பண்ணி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. கேள்விப்பட்ட வரைக்கும் பசிபிக் வார் பீரியட்ல இருந்து ஜாப்பனீஸ் ஆர்மி இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தனியா இருந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவர் இங்க சொல்லிட்டு இருக்கும் போது அங்க எரிக்காவும் இதோட கோஸ்டா மாறிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. உங்களுக்கு காமிக்க முடியாது. எரிக்கா அந்த மிஷின்ல போய் உட்கார்ந்து ரெண்டு பைப் அவளோட வாயில சொருகுது. பாடியில எங்கெல்லாம் ஹோல் இருக்கும் அதுல அந்த பைப் சொருக்கி அதுல வரக்கூடிய கேஸை பம்ப் பண்ணி மெக்கானிசம் மூவ் ஆகுறத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல நம்ம சயின்டிஸ்ட் வாய்ஸ் ஓவரோட அந்த லேப்ல உண்மையாவே என்ன நடந்து அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஒரு வைரஸை கிரியேட் பண்ணி அது விலங்குகள் மேல டெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரியான கேஸ் எமிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. வைரஸோட சைடு எஃபெக்டா அந்த விலங்குகளால மூவ் பண்ண முடியாம போயிருமா. அந்த ஜாப்பனீஸ் ஆர்மி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த கேஸை யூஸ் பண்ணி மூவ் பண்ற மாதிரியான ஒரு மெக்கானிசம் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்க, எவ்வளவு மிஷின் தயார் பண்ணாங்க அப்படிங்கிறது
கணக்கே இல்லாம தயார் பண்ணாங்களாம். இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எரிக்க ஆக்கி துரத்திக்கிட்டே இருப்பா. நமக்கு ஒரு டவுட் இருக்கும், இவங்களே தயார் பண்ணி இவங்க நாட்டே அடிக்க போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கு. இந்த மிஷன் எல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு கார்கோ ஷிப்பை அமெரிக்கன் ஃபிளைட் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. இந்த கடல்ல கடக்க போய் இந்த மாதிரியான ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட தியரி எடுத்து வைக்க ஆக்கி லட்சக்கணக்கான மீன்களை மாட்டி இறந்து போற மாதிரி தான் தெரியுது. பட் இறந்து போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இவரை இந்த மாதிரி இன்ஃபெக்டட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சயின்டிஸ்ட் பேசிட்டு இருந்தாருல அந்த வீடியோல திடீர்னு அவர் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா முன்னாடி ததாஷி வந்து ஒரு மாதிரி பிளிக்ஸ் அந்த மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லி கிட்ட போய் பார்த்தா ததாஷி இன்ஃபெக்டட் ஆயிருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்ததும் ததாஷி கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும், இன்ஃபெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ததாஷியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை தடுத்து அவ்வளவுதான் முடிஞ்செல்லாம் அவர் இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இதுக்கு முக்கியமான ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ததாஷியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தடுக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை விட்டுருவான். அடுத்து இங்க இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் அவனோட பென்ட்ரைவ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக தானே இங்க வந்தா, அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். இவன் எதிர்பார்த்ததுக்கு மேலே இங்க கிடைச்சிருக்கும். சோ பென்ட்ரைவ் எடுத்து அவன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் ஒரு கதவு கிட்ட போய் நிக்க, அந்த கதவு உள்ள லாக் ஆயிருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேமராமேன் வராரு. என்னாச்சு உங்களோட வேலையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு சாவி எடுத்து காமிக்கிறாரு. அந்த ரூம்ல பார்த்து நமக்கு தேவைப்படும் சொல்லிதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறந்தா அந்த டோர் ஓபன் ஆயிரும். உள்ள ரெண்டு பேரும் நடந்து போகும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. சோ நமக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. உள்ள தடாஷி இன்ஃபெக்டட் ஆயிருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கதற ஆரம்பிக்கிறாங்க. கேமராமேன் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்துருவாரு. அவர் அங்க வந்து அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டன் அமுத்தி விட அந்த மிஷின் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. நான் பண்ண கிரியேஷன் பாத்தீங்களா, எனக்கு மூவ் பண்ண ஒரு சேர் வேணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு மாத்திரமே கிறுக்குத்தனமா பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம வீடியோல பார்த்த சயின்டிஸ்ட் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் யோசிக்க, நம்ம ஹீரோயின் வேற ரொம்ப அழுத்திக்கிட்டே இருப்பாங்களா, அதனால கேமராமேன் அவங்க சமாதானப்படுத்தினா கிட்ட போய் நிற்கும்போது இந்த பாத ததாஷி கேமராமேன் அடிச்சு தூக்கி வீசிட்டு சயின்டிஸ்ட் கார்ல அவரோட நெஞ்சிலேயே ஒரு காலை தூக்கி இறக்கிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிடுவான். நான் அவர் கான்சியஸோட பண்றாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு போன பிறகு எல்லாருமே அவங்களோட கான்சியஸை இழந்துருவாங்க. ஹீரோனா ததாஷி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடி ஓடி போக கேமராமேன் தடுக்க ட்ரை பண்ணுவாரு. பட் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே விட்டுருவாரு. கீழே அடிப்பட்ட சயின்டிஸ்ட் போய் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இனிமே என்ன எதாலையும் காப்பாற்ற முடியாது, நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்றாரு. அதையுமே ஏதோ ஒரு பெரிய பில்டிங் குள்ள கொண்டு போய் விட இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் கேட்பாரு. கண்டுபிடிக்கணும்னா இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போக என்னத்த பேசிக்கிறானுங்கன்னே தெரியல. நம்மளும் அவரோட பென்ட்ரைவ் எடுத்து அவரோட லேப்ல கனெக்ட் பண்ணிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு அதை நெட்ல பப்ளிஷ் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் ததாஷி தேடி ஒவ்வொரு ஏரியாவா அலைஞ்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சோல்ஜர் ததாஷி ஷூட் பண்ணிட்டு இருக்கதை பாக்குறாங்க. இவருக்கு தடுத்துட்டாங்க, பார்த்தாங்க ததாஷியை காணும். அதே சமயத்துல பின்னாடி ஏதோ ஒன்று பெருசா வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி இன்ஃபெக்டட் ஆனவங்களை மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு ஜெயன் பால் மாதிரி ஒன்று நடந்து வந்துட்டு இருக்கு. எப்படின்னா கிட்ட இன்ஃபெக்டட் ஆனவங்க இருப்பாங்கல்ல, அவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி அது மேல அப்படியே சேர்த்து வச்சு ஒரு ஜெயன் பால் மாதிரி இருக்கு. இந்த கர்மண்டா இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கேன். சமயத்துல நம்ம கேமராமான ஹீரோயினை தேடி இதே ஏரியாவுக்கு வந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல. அதுக்கு பதிலா ரோட்ல பார்த்தா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுமே இன்ஃபெக்டட் ஆயிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே போகும்போது நடுரோட்ல ஸ்டேஜா ஒரு டென்ட் இருக்கிறத பாக்குறாரு. உடனே உள்ள போய் பார்த்தா இன்ஃபெக்டடான ஆட்களை வச்சு ஒருத்தர் சர்க்கஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கான். வைத்திய மாதிரி கேஸுக்கு எல்லாம் உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதே சமயத்துல அங்க எக்ஸ்பிஷன் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாரு. ஒரு தீய ஊத இன்ஃபெக்டடான ஆள வச்சா அந்த கேஸ் பட்டு கீழே நிறைய பேர் அலற மாதிரியான சவுண்ட் கேக்குது. நம்ம கேமராமேனுக்கு கேமரா வச்சு பார்க்கும்போது அதுல எதுவுமே கேப்சர் ஆக மாட்டேங்குது. கண்ணால பார்த்தா மட்டும் தான் தெரியுது. இதெல்லாம் அந்த கிறுக்க வந்து உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்ல அங்க ததாசியை பிடிச்சு வச்சிருக்கான். வந்து நார்மல் மிஷின் மாதிரி இல்லாம ஃபியூச்சரிஸ்டிக்கா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிப்பானா. ஏன்னா இது வந்து கப்பல்ல இருந்து வந்தது கிடையாது, நம்ம சயின்டிஸ்டே அவருக்காக உருவாக்குனது. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வந்துருவாங்க. ததாசி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. வெளியே வந்து பார்த்தா ததாசி சுத்தி ஆயிரக்கணக்கான இன்ஃபெக்டடான ஆட்கள் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ததாசி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இருக்குமே கொஞ்சம் கான்சியஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயின் நோக்கி போகும்போது மத்ததுங்களை இவரை தடுக்கிறதுக்காக வருதுங்க. என்ன காரணம் தெரியல, திடீர்னு எல்லாமே சுத்திட்டு ததாசி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அந்த ததாசி கடைசி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் நோக்கி கை தூக்கி காமிப்பாரு. பார்த்த நம்ம ஹீரோயின் உடனே ததாசி கிட்ட அவரோட கையை பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போவாங்க. கேமராமேனுமே அதை வேணா டேஞ்சர் சொல்லி தடுக்கலாம்னு போகும்போது அவருக்குமே அந்த இடத்துல அடிபட்டுருது. அவங்க ரெண்டு பேரோட கையுமே கிட்ட வந்து மீட் பண்ண முடியாம போகுது. ஊர்ல இருக்கக்கூடிய மாடு சுறா எல்லாமே சேர்ந்து வந்து ததாசியை பீச்சு எறிய அந்த இடத்துல அவர் இறந்து போறாரு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் சேர்ந்து அவர் அட்டாக் பண்ண வருதுங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அப்படியே அந்த சீன் இங்க கட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேமராமேன் ஒரு பார்ட்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சோத்துல உட்காந்துருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் உடைவா அப்படிங்கிற இடத்துக்கு ததாசியை தேடி ஃபர்ஸ்ட் போயிருப்பாங்களா. ஆனா அந்த டவுனுக்குள்ள இவங்களை விட்டுருக்க மாட்டாங்க, பிளாக் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாங்க. அடுத்துதான் இந்த சயின்டிஸ்டோட வீடு தேடி போயிருப்பாங்க. இப்ப என்னாச்சுன்னா உடைவா சிட்டி கிட்ட தான் ஒரு கடல் இருக்கு, அது வழியா நம்ம ஷிப்ல ஏறி இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த வழியா தான் உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு தப்பிச்சு போறாங்க போல. அதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது இவங்க வரமாட்டே சொல்றாங்க. எனக்குன்னு சொல்லிக்கு யாருமே உயிரோட இல்ல, அப்புறம் எதுக்காக நான் வரணும் அப்படின்னு சொல்ல ததாசி மட்டும் உயிரோட இருந்தா இந்த மாதிரி நடக்கணும்னு அவர் ஆசைப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே அந்த ஊரை கடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள்ல கொடூரமா மாறின அந்த சிட்டியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல
எல்லாரும் நின்று பாக்குறாங்க. இன்ஃபில்ட்ரான எல்லாருமே ஒரு பாதையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஆக்கி எரிக்கா இவங்க 2 பேருமே இன்ஃபில்ட் ஆகி நடந்து போறதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு தோண ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம கேமராமேனை பார்த்து எனக்குன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல இப்போதைக்கு எதுவுமே கிடையாது, நான் வாழ்றது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத காமிக்கல. அடுத்த சீனி ஷிராக்காவை நம்ம ஹீரோயின் ஒரு போட்ல வச்சு அனுப்பிடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. நீங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அப்பதான் ஒரு கையில பட்டிருந்த காயத்தை எடுத்து காமிக்கிறாரு. ஏன் நம்ம ஹீரோயின் கிட்ட இதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படிங்கிற ரீசனையுமே சொல்லிடுவாரு. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அடிபட்டிருக்கான நீங்க இன்ஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. அந்த பிரிட்ஜ்ல வச்சு நம்ம ஹீரோயின் ஒரு கொஸ்டின் கேட்டுப்பாங்கல்ல, அதுக்கான ஆன்சர் இப்ப சொல்றாரு. நீங்க ஒன்னும் மோசமான ஆள் கிடையாது, வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில கொடுக்கறாரு. நம்ம ஹீரோயின் வேண்டாம் சொல்லிட்டு ததாசி என் கிட்ட லாஸ்டா வரும்னு ஆசைப்பட்டது ஒரு கேஷ் எஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அதுல உண்மையாவே அவர் வரும்னு ஆசைப்பட்டாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க எது உண்மை நினைக்கிறீங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த போட்ல தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல வானத்துல ஒரு வண்டி பறந்து வரும். என்னன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் கேமராமேன் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருப்பார்ல, அதுல இந்த மாதிரியான ஒரு பறக்கிற மிஷினை ரெடி பண்ணிருப்பாரு போல. இன்ஃபில்ட்ரான பறக்குமே கூட அந்த கேஸ் யூஸ் பண்ணி பறக்கிற மாதிரி. அத நம்ம கேமராமேனுமே இந்த கஷ்டத்திலையும் சிரிக்க, இந்த சமயத்துல இந்தியா முத கொண்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இந்த வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்கிறது காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கடலை பார்த்தபடி அந்த ஷிப்ல இருக்கும்போது ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராரு. யாருன்னு தெரியல, அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மிஷின் எல்லாம் ஹியூமன்ஸ் மேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மிஷின் எல்லாம் கடலுக்கு அடியில தானாவே உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த ஸ்மெல் இந்த இடத்த விட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, இல்ல எனக்கு இந்த ஸ்மெல் பழகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றதோட இந்த படமானது இந்த இடத்துல எண்ட் ஆகுது.